நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் திடுத்திருப்புமாக கொலைதான் என்கிற தகவல் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதையடுத்து அவரை தீர்த்து கட்டியது சொந்த குடும்பமா அல்லது கூலிப்படையா என்கிற கேள்விதான் நெல்லை போலீஸை ஒரு தெளிவான முடிவுக்கு வரவிடாமல் துரத்துகிறது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான என் தந்தை KP ஜெயக்குமாரை 2 நாட்களாக காணவில்லை. கண்டுபிடித்து தாருங்கள் என அவரின் மகன் கருத்தையா ஜெஃப்ரின் கடந்த மே 4ஆம் தேதி உபரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். கூடவே தந்தை எழுதியதாக 2 மரண வாக்குமூல கடிதங்களையும் கொடுத்தார். SPக்கு எழுதிய கடிதத்தில் தன்னை கடனாளி ஆக்கியதாக KV தங்கபாலு, ரூபி மனோகரன் MLA உள்ளிட்ட 7 பேரின் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார் ஜெயக்குமார். மருமகன் ஜெபாவுக்கு எழுதிய கடிதத்தில் கடன் வாங்கியவர்கள், கடன் கொடுக்க வேண்டியவர்கள் பற்றிய லிஸ்ட் இருந்தது. இந்த புகாரை போலீஸ் விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே அவரது வீட்டின் பின்னால் உள்ள அவரது தோட்ட எருக்குழியில் பாதி எரிந்த நிலையில் ஜெயக்குமாரின் உடல் கைப்பற்றப்பட்டது. அவ்வளவுதான். விவகாரம் மாநிலம் முழுக்க தீப்பற்றி எரிய தொடங்கியது. தற்கொலையா கொலையா என்கிற விவாதம் தொடங்கியது. அதற்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால்தான் தெரியும் என்று SP சிலம்பரசன் கூறியிருந்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தும் போலீஸ் வெளியிடாமல் ரகசியம் காக்கிறது. இது குறித்து உளவுத்துறை அதிகாரி ஒருவரிடம் பேசினோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியாகி இருக்கிறது. அதாவது அவரது உடல் முழுக்க மின்வயர் சுற்றப்பட்டிருக்கிறது. வயிற்றில் கடப்பா கல் ஒன்றும் கட்டப்பட்டிருக்கிறது. தீ குளித்தால் கால் பாதம் கருகாது. ஆனால் ஜெயக்குமாரின் பாதங்கள் 2ம் கருகியிருக்கின்றது. நுரையீரலில் எந்த புகையும் இல்லை, சுத்தமாக இருக்கிறது. தவிர அவரது குரல் வளை முற்றிலுமாய் எரிந்து போயிருக்கிறது. ஏற்கனவே இறந்து போனவரை எரித்தால்தான் குரல் வளை எரியும். எனவேதான் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற முடிவுக்கு போலீஸ் வந்திருக்கிறது. அதன் பிறகு அவரது ஒரு செல்போனை போலீஸ் கைப்பற்றியிருக்கிறது. அதை சைபர் போலீஸ் மூலம் ஆய்வு செய்ததில் நூற்றுக்கணக்கான ஆபாச வீடியோக்கள், சில இளம் பெண்களுடன் ஜெயக்குமார் இருக்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் இருந்ததை கண்டு போலீஸுக்கு பயங்கர ஷாக். அந்த புகைப்படத்தில் இருந்த ஒரு பெண்ணை படு சீக்கிரட்டாய் போலீஸ் விசாரித்து வருகிறது. அந்த பெண் அண்மையில் ஜெயக்குமாரின் வீட்டிற்கு வந்து போயிருக்கிறார். இதனால் 1 வார காலமாக ஜெயக்குமாருக்கும் அவரின் குடும்பத்திற்கும் இடையே கடும் வாக்குவாதமே நடைபெற்றிருக்கிறது. இந்த விவகாரம் கொலையில் முடிந்திருக்கலாமா என்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அவரது தொண்டையில் பாத்திரம் தேய்க்கும் ஸ்க்ரப்லர் இருந்திருக்கிறது. அதன் கவர் ஜெயக்குமார் வீட்டு மாட்டு தொழுவத்தில் கிடைத்திருக்கிறது. ஸ்க்ரப்லரை அவரது வாய்க்குள் செருகியது யார் என்று தெரியவில்லை. அவரின் மனைவி ஜெயந்தி, மகன்கள் கருத்தையா ஜெஃப்ரின், மார்ட்டின் ஆகியோரும் கூட இந்த விஷயம் தங்களுக்கு தெரியாது என்று ஒரே குரலில் கூறுகிறார்கள். எனவே அவரின் JCB டிரைவர்கள் 2 பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்து வருகிறோம். தவிர மதுரை கூலிப்படை ஸ்டைலில் கொலை நடந்திருப்பதால் யாரோ சிலர் கூலிப்படையை வைத்து ஜெயக்குமாரை தீர்த்து கட்டியிருக்கலாமா என்கிற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. நெல்லை, மதுரை போன்ற இடங்களில் கொலை வழக்குகளை மிகவும் திறமையாக துப்பு துலக்கிய விளாத்திகுளம் DSP ராமகிருஷ்ணனை ஸ்பெஷல் டீமில் சேர்த்திருக்கிறோம். KPK ஜெயக்குமார் A பிரிவு கான்ட்ராக்டர். பல கோடி மதிப்பிலான பணிகளை டெண்டர் எடுத்து செய்து வருகிறார். கொரோனாவுக்கு பிறகு தொழில் மந்தமாகிவிட்டது. பணப்புழக்கம் இல்லை. இதற்காக மதுரை மற்றும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 20க்கும் அதிகமான வட்டி பார்ட்டிகளிடம் சுமார் 40 கோடி கடன் வாங்கியிருக்கிறார். அதற்கு வட்டி கட்ட முடியாமல் திணறியிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் என்கிற கோதாவில் பணம் தர முடியாது, செய்வதை செய் என்று சிலரை மிரட்டவும் செய்திருக்கிறார். இதனால் கடுப்பான வட்டி பார்ட்டிகள் கூலிப்படையை ஏவி தீர்த்து கட்ட வாய்ப்பு இருக்கிறது என்றவர் தொடர்ந்து கூறுகையில், இதுவரை 30 பேருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறோம். KV தங்கபாலு, ரூபி மனோகரன், மாஜி மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன், மாநகர் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் உள்ளிட்டோரை விசாரித்தோம். இவர்களுக்கும் ஜெயக்குமாருக்கும் கொடுக்கல் வாங்கல் இல்லை என்பதால் அவர்களை விட்டுவிட்டோம். தேவைப்பட்டால் மீண்டும் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள். ஜெயக்குமார் வேறு இடத்தில் அடித்து கொல்லப்பட்டு அவரது வீட்டு எருக்குழியில் வைத்து தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அடித்து உதைத்ததற்கான காயங்கள் எதுவும் அவரது உடலில் இல்லை. எனவேதான் துப்பு துலக்க போலீஸ் திணறுகிறது. என்றாலும் இன்னும் 2 நாட்களில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்றார்.
இதுகுறித்து எஸ்பி சிலம்பரசனை தொடர்பு கொண்டபோது கொலை வழக்கு விசாரணையில் பிஸி என்ற பதிலே கிடைத்தது.